ஆட்டிசம்னா என்ன, அது எதனால வருது, இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, இதை ஹோமியோபதியில கியூர் பண்ண முடியுமா, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் உதயா, பிஹெச்எம்எஸ். பிரெக்னன்சி டைம்ல மதர் ரொம்ப ஹாப்பியா இல்லாம டிப்ரெஷன்ல இருந்தா அது அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். அண்ட் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் கரெக்டா கிடைக்காம போனாலோ, அதாவது குழந்தையோட கழுத்துல கொடி சுத்திட்டு இருந்தாலோ, ஃப்ளூயிட் கம்மியா இருந்தா இதை அஃபெக்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாம ஜெனட்டிக் ரீசன், அதாவது அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்ல அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஆட்டிசம் ப்ராப்ளம் இருந்தா அது கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது. பட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆட்டிசம் குழந்தைங்க மற்ற குழந்தையோட அவ்வளவு சீக்கிரமா மிங்கிள் ஆகாது. ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. அவங்க லேட்டா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அல்லது சில குழந்தைங்க பேசவே பேசாது. அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க, அல்லது பக்கத்துல இருக்க பொருளை தூக்கி உடைப்பாங்க. இது மட்டும் இல்லாம சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றது, செஞ்சதை திரும்ப திரும்ப செய்யறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஆட்டிசம் பேபிஸ இயர்லி டிடெக்ட் பண்ணி ஹோமியோபதியோட சேர்த்து ஸ்பீச் அண்ட் சப்போர்ட்டிவ் தெரபிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். உங்க வீட்லயே இந்த மாதிரி ஆட்டிசம் பேபிஸ் இருக்கா? லேட் பண்ணாதீங்க, உடனே ஒரு ஹோமியோபதி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க.